ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு 15 நாட்கள் குறைவாக தான் இருக்கு. இந்த நிலையில நம்ம ஒவ்வொரு மாவட்டமா கள ஆய்வுகள் பார்த்தலாம். இப்ப கன்னியாகுமரி மாவட்டமும் இன்னைக்கு பார்த்தலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 6 தொகுதிகளில் பாஜகவோட கள நிலவரங்கள் என்ன, அதிமுக மற்றும் திமுகவோட கள நிலவரம் என்ன? கன்னியாகுமரியில் 6 தொகுதிகள் இருக்கு. இதுல என்டிஏ சார்பாக அதிமுக ஒரே ஒரு சீட்ல தான் நிற்குது, கன்னியாகுமரி சீட்டு. அங்கேயே அந்த மாவட்ட செயலாளர் திரு தளவாய் சுந்தரம், அவர் இப்பொழுது எம்எல்ஏவாக இருப்பவர், அவரே ஜெயிச்சிருவார். மீதமுள்ள 5 தொகுதிகளில் 4 தொகுதியில் நேரடியாக பாஜகவே இறங்குகிறது. 6வது தொகுதியில் தமாக பாஜகவின் தாமரை சின்னத்தில் இறங்குது. ஸோ 6ல் 5 தாமரை சின்னத்தில் மோடிடுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரத்தையும் கம்யூனிஸ்ட் கொடுத்துட்டாங்க. இது நாகர்கோயிலையும் இதில் மாத்திரம்தான் இவங்க போட்டி போடுறாங்க திமுக. மீதமுள்ள 3 சீட்டை அவங்களுக்கு காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் இந்த கன்னியாகுமரியும் நாகர்கோயிலில் எம்எல்ஏவாக இருப்பவர் எம்ஆர் காந்தி, 81 வயது ஆகிறது. இன்றைக்கும் ஊர் ஃபுல்லாக நடந்து தான் போவார். 3 வேட்டியை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்காமல் தொகுதிக்காக அர்ப்பணித்தவர். பாரத் மாதா மேலே நான் நடக்கிறப்ப செருப்பு இருக்கக்கூடாதுன்னு காலில் செருப்பு போடாமல் நடக்கக்கூடியவர். யார் எங்கே பார்த்தாலும் நின்று எந்த உதவி கேட்டாலும் செய்பவர். மக்கள்கிட்ட நல்ல அபிமானம் உள்ளவர். மீண்டும் ஜெயிப்பார். ஸோ 2 தொகுதி சென்ற முறை ஜெயிச்ச அதே தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்வார்கள். 3வதாக இன்னொரு தொகுதி. அந்த தொகுதி பாஜகவில் தற்போது உள்ள முக்கிய பிரமுகரான விஜயதாரணி. அவங்க விளவங்கோடு தொகுதியின் எம்எல்ஏவாக 3 முறை காங்கிரஸ் சார்பாக இருந்தவர். அவர் ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து பிறந்தவர். இது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையுடைய ஃபேமிலியில் வந்தவங்க. அவர் பிள்ளை மரபை சேர்ந்தாலும் கணவர் கிறிஸ்தவர். ஸோ அதனால அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை 45% இந்துக்கள், 45% கிறிஸ்தவர்கள், மீதம் முஸ்லிம்கள் உண்டு. ஸோ மைனாரிட்டிகள் எனப்படும் தமிழ்நாட்டில் அங்கங்க மெஜாரிட்டி. ஸோ அதில் அங்கே பெரும்பான்மையர்களாக இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை, இஸ்லாமியர்கள் ஓரளவுக்கு உண்டு. ஸோ அதில் விளவங்கோட்டில் இவர் 2 பக்கம் இருக்கிறதுனால இவர் எளிதாக வெற்றி பெறுவார். விளவங்கோட்டில் இவங்க ராஜினாமா பண்ண பிறகு இடைத்தேர்தல் நமக்கு எப்படி நடக்கும்னு தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய திராவிட மாடல்னு இப்போ ஒரு வார்த்தையை உருவாக்கிற மாதிரி திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்கில் பட்டி ஃபார்முலான்னு இன்னொன்று புதுசெல்லாம். ஸோ இடைத்தேர்தலில் நிற்க வேண்டாங்கிற முடிவு எடுத்த பிறகு காங்கிரஸ் சார்பாக தாரகை கத்பட்னு ஒருத்தரை நிறுத்தினாங்க. அவங்க ஜெயிச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் நாகர்கோயிலில் சர்ச்சு உள்ளே நடக்கும் அராஜகங்கள், இதை தவிர சர்ச் பள்ளிகளில் நடக்கும் அராஜகங்களை பற்றி திமுகவில் இருந்து வெளியேறி நாம் தமிழரில் இருந்த ஒருவர் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்பும் போடுறாருன்னு சொல்லி அங்கே இருந்த சர்ச்சில் அவரை அழைத்து, அவருடைய மனைவி சர்ச்சு பள்ளியில் வேலை செஞ்சாங்க, அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. உங்கள் மனைவிக்கு நீங்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா திருப்பி சேர்க்குறோன்னு சர்ச்சுக்கு கூப்பிட்டு திமுகவின் உள்ளூர் தலைவரும் அந்த சர்ச்சு பாதிரியாரும் சேர்ந்து அடித்து அயன் பாக்ஸால் அடித்து சர்ச்சு கான்வென்ட்டில் கொலை பண்ணாங்க. அவருடைய மனைவி நாம் தமிழர் சார்பாக விளவங்கோட்டில் நின்று ஒரு 12% ஓட்டுவாங்க. ஆனால் அங்கே காங்கிரஸ் தான் ஜெயிச்சது. இந்த முறை அந்த சீட்டு காங்கிரஸுக்கு மீண்டும் ஒதுக்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, நான் இங்கே நிற்கல, பக்கத்தில் பத்மநாபபுரத்தை நீங்கள் இடது கம்யூனிஸ்ட் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் மாற்றிக்கிறோன்னு இடது கம்யூனிஸ்ட்டை பேசி தினமணியில் அந்த செய்தியும் வந்தது. ஆனால் அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, மீண்டும் பழையபடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தாரகை கத்பட் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறவங்கள போடாமல் அவங்கள பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு தொகுதிக்கு மாற்றிட்டாங்க, குளச்சலுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே யாரை போடுவாங்கன்னு சொல்லி ஒரு 15 நாள் முன்பாக கன்னியாகுமரி காங்கிரஸின் மாவட்ட தலைவர் ஒருவர் எனக்கு 10 நாள் முன்னாடியே மெசேஜ் போட்டார். இங்கே சிஎஸ்ஐ கேரளா சர்ச் சார்பாக ஒருவரை போட இருக்கிறார்கள். கடைசியில் பார்த்தால் அங்கே இந்த தொகுதியில் பிரவீன் என்று சிஎஸ்ஐ கேரளா நிர்வாகியே போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஹிந்து கன்சாலிடேஷனும் ஆகும், அவர் வெளியூர்காரங்கிறதும் வேலை செய்யும். நிச்சயமாக விளவங்கோட்டையும் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மீதமுள்ள 3 சீட் இதில் இந்த பத்மநாபபுரம்னு இருக்கு பாருங்க, இந்த தொகுதி பாஜகவிற்கு மிக மிக ஸ்பெஷல். ஏன்னு சொன்னால் 1988 தேர்தலையோ என்னமோ இந்து முன்னணி தனியாக சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்ற தொகுதி. அதன் பிறகு 96 தேர்தலில் தனியாக கூட்டணி இல்லாமல் முதல் முறையாக தாமரை எம்எல்ஏ என்று வெற்றி பெற்ற தொகுதி பத்மநாபபுரம் தான். ஆனால் அதுக்கு பிறகுதான் ஹெச் ராஜா எல்லாம் 2001 திமுக கூட்டணியில் ஜெயிச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் முதல் முறை சட்டசபைக்குள்ளே
திருமாவளவன், செல்வ பெருந்தகை இருந்த பேரும் பிஜேபி கூட்டணி இருந்த பொழுதுதான் திமுக கூட்டணியில் வெற்றார்கள். அவங்களுக்கெல்லாம் பின்னாடி தாமரையுடைய அடித்தளம் இருக்கு. அது அப்புறம் விட்டுருவோம். இந்த மீதமுள்ள இன்னைக்கு பத்மநாபபுரம் 2008க்கு பிறகு மறுசீரமைப்புல அந்த 3 தொகுதிகளிலுமே கிறிஸ்தவர்கள் மிக அதிகம். ஸோ பத்மநாபபுரத்தின் இப்பொழுதைய எம்எல்ஏ மனோ தங்கராஜ், அவர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், செக்ஸ் குற்றச்சாட்டுகள், அவர் பெண்களுக்கு சில தொல்லைகள் பண்ணியிருக்கார். இது கனிம வளக்கடத்தலில் மிகப்பெரிய அளவில் கெட்ட பேர் இருக்கு. ஒரு மலையையே காணும் என்பார்கள். அதனால அவருக்கு சீட்டு கொடுக்காம கம்யூனிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க அவர் விஜய் கட்சியில் போய் சேர்றதுக்கு தூது விட்ட பொழுது இவரை சேர்த்துக்கிட்டா நமக்கு ஓட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு அங்கே மறுத்துட்டாங்க. ஸோ அவரே கூட கம்யூனிஸ்டுக்கு எதிராக வேலை செய்வார். இன்னொன்று, அதுக்கு அடுத்தது பார்த்தா பக்கத்தில் இருக்கிற கிள்ளியூரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸின் ராஜேஷ்குமார் தற்பொழுது காங்கிரஸ் எம்எல்ஏ 18 எம்எல்ஏக்களுக்கும் சட்டசபை தலைவர். அவர் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தியோடு சேர்ந்துக்கிட்டு திமுக இந்த கூட்டணியிலிருந்து வரணும் என்று குரல் கொடுத்தவர். ஸோ அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று திமுக உள்வேலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்றுல தாரகை கத்பட் நிற்கிறாங்க. ஸோ இந்த 3 தொகுதியிலையும் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் அதிகம். அதாவது அங்கே இந்துக்களை விட கிறிஸ்தவர்கள் அதிகம். மொத்தமாக அப்படியே ஓட்டு போட்டால் காங்கிரஸ் தான் வெற்றி பெற முடியும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா, எப்படி நமக்குள்ள ஜாதி பிரிவுகள் இருக்கிறதோ அங்கே பல்வேறு வித சர்ச்சுகள் இருக்குது. ஒன்று எல்லோருக்கும் தெரிஞ்ச கத்தோலிக்கம் அல்லது ஆர்சி சர்ச், இன்னொன்று சிஎஸ்ஐ சர்ச், இது இல்லாமல் பெந்தகோஸ்து அது இதுன்னு இருக்குது. ஆனால் இப்போ கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி 3 மாவட்டங்களிலும் திமுக சார்பாக கொடுக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் சிஎஸ்ஐயாக இருக்கிறது. ஸோ ஆர்சிகள் மதிக்கப்படவில்லை என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. இரண்டாவதாக இதில் கன்னியாகுமரியில் மீன் பிடிக்கும் மீனவர்கள், பரதவர் கிறிஸ்துவர் பாருங்க, இல்லாட்டி பெர்னாண்டோ கிறிஸ்துவர்கள், அவர்கள் பெரும்பாலும் உங்களுக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அவங்களுக்கு திமுக அதிமுக ரெண்டுமே பிடிக்காது. இந்த எதிரொலி வந்து அப்படியே பாஜக ஓட்டாக அமையும் இல்லை, அவர்கள் விஜய்க்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தலித்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் சுறா அந்த மாதிரி படத்துலலாம் மீனவ நண்பனாகலாம் நடித்ததுனால அவருக்கு போக வாய்ப்பு இருக்கு. இப்போ அங்கே விழுகிற அந்த ஓட்டில் ஒரு 15% மொத்தமாக 10% தாண்டி விஜய் இந்த 3 சீட்லையும் கிள்ளியூர், இது பத்மநாபபுரம் மற்றும் குளச்சல்ல எடுத்தால் 3ல் 2 அல்லது 3மே கூட ஜெயிக்க வாய்ப்பு. விஜய் பிரிக்கிற வாக்கு அப்படிங்கிறது வந்து திமுக, ஏன்னா அவர் எடுக்க போறது மைனாரிட்டி பிளஸ் தலித்ஸ். அதாவது எடுக்கிற எல்லா சர்வேயுமே ஓட்டுகளில் பெருமளவில் விஜய் எடுப்பது 18லிருந்து 25 வரை இருக்கிற ஜென்சி கிட்ஸ். இதுக்கு அடுத்தது தலித்துகள் மற்றும் மைனாரிட்டி சமூகம். 3வது பெண்கள் 30லிருந்து 45 வயது. ஸோ அங்கே இந்த 3 செக்மெண்ட்லேயும் உங்களுக்கு பெரும் பாதிப்பு எங்கன்னு வரும்னா இங்கே தான். ஏன்னா பெண்கள் வந்து 1000 ரூபா கொடுத்தோம், இது கொடுத்தோன்னு சொன்னால் அந்த ஓட்டு வரலன்னாலும் திமுகவுக்கு பாதிப்பு வரும். ஸோ பெருமளவில் இந்த கன்னியாகுமரியில் எளிதாக 3 சீட்டுகள், கன்னியாகுமரி அதிமுக, நாகர்கோவில் பிஜேபி எம்ஆர் காந்தி, விளவங்கோடு விஜயதாரணி எளிதாக வெற்றி பெறுவார்கள். விஜய் பிரிப்பது உறுதியானால், ஏன்னா நேற்றைய தினம் திருநெல்வேலியில் விஜய் போடும்பொழுது காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் ஒரிஜினல் காங்கிரஸ்காரங்க நம்மளோட இருக்கிறார்கள், சிறுபான்மையினர் நம்மோடு சேர்ந்து இருக்கிறார்கள் என்று மதவாதத்தோடு ஓப்பனாக நேற்று பேசிட்டார். ஸோ இந்த அடிப்படையில் அவருக்கு 15% கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகளில் வாங்கினார் என்றால் அது திமுக கூட்டணிக்கு பாதிப்பு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கருணாநிதி உயிரோடு இருக்கிறப்பயே நெல்லை நமது எல்லை, நெல்லைக்கு அப்புறம் தொல்லை அப்படிம்பார். ஆனால் போன 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு அந்த பக்கம் பெரும்பாலான சீட்டை கூட்டணிக்கு பிரித்து கொடுத்தார். திருநெல்வேலியில் சென்ற முறை திமுக ஜெயிச்ச இடத்த இந்த முறை காங்கிரஸுக்கு பிரின்ஸுக்கு கொடுத்துட்டார். அது மாதிரி இந்த மாதிரி பல வேலைகள் செஞ்சதுனால பல சிக்கல்கள் இருக்குது. ஸோ இது வெள்ளாளர்கள் பெரும்பாலானோர் இப்போ வந்து திமுகவோட பிள்ளைமார் அண்ட் நாடார் தான் இங்கே அதிகம். ஸோ அந்த அடிப்படையிலும் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயதாரணி எடுத்துக்கிட்டால் பெரிய கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பரம்பரையில் வந்தவங்க. ஸோ இந்த 6ல் 3 எளிதாகவும் மேலும் 2 5 வரைக்கும் எளிதாக வெற்றி பெற கன்னியாகுமரியில் இருக்குது. இதனுடைய இதுக்கு இன்னொரு சாதகம், பக்கத்தில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் 100 கவுன்சிலர் கார்பரேஷன் தேர்தலில் 50 சீட்டை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதோட எஃபெக்ட் இருக்கும். ஆனால் இதெல்லாம் விட பிஜேபிக்கு பி டீமு சி டீம் இருக்கான்னு தெரியாது. ஆனால் ஏ டீமில் ஒருத்தர் இருக்கார் இந்திய அளவில். யார் அவர்? அரசியல் விஞ்ஞானி ராகுல் காந்தி. அவர் கிட்டத்தட்ட 6 நாள் தொடர்ச்சியாக
பல்வேறு பகுதிகளில் கேரளாவில் பண்ணியிருக்காரு. கேரளாவுக்கு வந்தவர் நம்ம ஆளுங்க 3-4 தொகுதியில் நிற்கிறாங்கன்னு பிரச்சாரத்துக்கு போல. கோயம்புத்தூர்ல இறங்கி கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு போறாரு. ஆனால் கோயம்புத்தூர்ல அந்த ஏர்போர்ட் இருக்கிற சூலூர்ல தான் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கவுண்டம்பாளையத்தில் நிற்கிறாங்க. அங்கேயும் போல மெட்ராஸுக்கு திருப்பி வர்றாரு. இங்கே பார்க்கறதுக்கு திமுக காரம்படம். பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு முறை கூட திமுக என்ற சொல்லை சொல்லவில்லை. ஸ்டாலின் அப்படிங்கிற சொல்ல கூட சொல்லல. ஸ்டாலின் விட்டுருங்க, கூட்டணி திமுக கட்சின்னு சொல்ல. நமது கட்சி நிற்கும் இடங்களில் கை சின்னத்திலும் கூட்டணி கட்சிகளுக்கு அவரவர் சின்னம்னு ஒரு வார்த்தை சின்ன திமுகங்கிற பேரை சொல்ல. இதை தாண்டி ஒரு 4 தொகுதியில திமுகவை எதிர்த்து காங்கிரஸ் நிக்குது கை சின்னத்துல. அந்த 4 பேரை சந்திச்சிருக்கார். அவங்க வாபஸ் வாங்குறதெல்லாம் சொல்லல, ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு. ஸோ தெளிவாக ராகுல் காந்தி இந்த முறை திமுக ஜெயிக்கணும் என்ற ஆசையிலேயே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வேலையை பண்ணியிருக்கார். ராகுல் காந்தியோடு பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்த பொழுது பிரவீன் சக்கரவர்த்திகிட்ட சொல்லி விஜய்க்கு ஃபோன் பண்ணி எங்களை எதிர்த்து வீக் கேண்டிடேட்டாக போடுங்க, பிரச்சாரம் ஹெவியாக பண்ணாங்கன்னு கேட்டுக்கிட்டாராம் கன்னியாகுமரியை மனசில் வச்சுக்கிட்டு. அது ஒன்று தான் ஒரு தடையாக இருக்கலாம். அதர்வைஸ் தெளிவாக விஜய் 10% தாண்டி கன்னியாகுமரியில் வாங்கினார்னா 5-6 சீட்டையுமே கூட பிஜேபி விஜய்க்கு என்டிஏவோட கை ஓங்கும். கை ஓங்கும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததற்கு நன்றி சார்.